காலம் கெட்டு போச்சு மாமா. அப்படியா போ. சரி ஆமா சரி சரிங்க. ஆமா மாத்திரை சரி சிக்க வச்சிருக்கேன். சரி மாத்திரை வாங்கி வந்துடுறேன். சரிங்க போ வாங்க போ. மாமா இங்க நிக்கிறேன். எப்ப இந்த மாத்திரை இருந்தா கொடுக்கு. என்ன குருவி பாக்குறேன். இந்த சீட்டுக்கு மருந்து இல்ல. எப்ப இவ்வளவு மாத்திரை இருக்கு எனக்கு மட்டும் ஏன் இல்லங்க இல்ல. அதான் ஏன் இல்ல. இந்த சீட்டுக்கு மருந்து மாத்திரை இல்ல. கொடுமையா இருக்கு. மாத்திரை கடையில மாத்திரை இல்லைங்க. இங்க மாத்திரை கொடுக்க மாட்டேங்க. என்ன மாப்பிள்ள மாத்திரை வாங்கியாச்சா? வாங்க மாத்திரை கொடுக்க மாட்டேங்க மாமா இந்த சிட்டிக்கு. ஏன் இந்த சிட்டிக்கு மாத்திரை கொடுக்க மாட்டேங்கான்? என்னன்னு கேப்பா. வாங்க மாமா. ஏப்பா தம்பி இந்த சிட்டைக்கு ஏன் மாத்திரை இல்லைங்கிற? மாப்பிள்ள வீடு கட்டுறாரோ அது எப்படி தம்பி கதை கண்டுபிடிச்சீங்க? அதானே கரெக்டா சொல்லுவாமா. மருந்து மட்டும் கொடுக்க மாட்டேங்காமா. ஏன் தம்பி இது கட்ட சொல்றீங்க, ஏன் மாத்திரை மட்டும் கொடுக்க மாட்டேங்க? கொஞ்சம் படிச்சு சொல்லுங்க. மாமா மாப்பிள்ள இதை படிக்க தெரியாது மாப்பிள்ள. மாமா சரி தம்பி நீங்களே போய் சொல்லுவீங்க தம்பி. ஊசியானி 1 கிலோ, முக்கால் இஞ்சி குரு, ஏண்டா ஆணி சட்டையை கொண்டு கொடுத்தா அது கூட மாத்திரை கொண்டு கொடுப்பான். அவங்க சிஸ்டர் மாறி போச்சு போல மாமா. அதுதானே நான் எடுத்து படிக்கிறது. அப்பயே கூப்பிட்டே அவனை வாழ்த்து வச்சுக்கண்டா. படிச்சாக்குமியா எனக்கு படிப்பு ஏறலடா. அதே மாதிரிதான் எனக்கு படிப்பு வரல. எங்க அக்கா அன்னைக்கே படி வடின்னு சொன்னேன். படிக்காம தப்பா போச்சு.